to Tamil Gospel Tabernacle channel. சமாதான பலியை நீங்க சரியா செலுத்தணும். You should offer this peace offering right manner. அதுல பழுதே இருக்க கூடாது. There should be no blemish at all. ஒரு சிலர் எப்படி சமாதானம் ஆவாங்க தெரியுமா? You know how some of them will be in peace? நான் ஏதாவது உனக்கு செஞ்சிருந்தா மன்னிச்சுக்கோ. If I have done anything to you, you forgive me. செய்து இருந்தால். If I have done anything. அந்த ஸ்டேட்மென்ட்ல அர்த்தம் என்ன? What is the meaning of it? செய்து இருந்தால். அப்ப நான் என்ன செய்யல ஒண்ணுமே உனக்கு செய்யல. அப்ப பண்ணதெல்லாம் என்ன அக்கவுண்ட்ல போய் சேருது போதுன்னு தெரியலையே. If it is so, what all you have done, in what account it will go to? ஒரு சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? Some of them what will they do? பர்టిక్యులர் ஆள்கிட்ட சுத்திட்டு விட்டுல கேட்க மாட்டாங்க. எழும்பி நின்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யாருக்காவது என்மேல் வருத்தம் இருந்தால் மன்னித்துக் கொள்ளவும். அது முழு பூசணிக்கா வெனிஞ்சிருது. அப்படியே சோத்துக்குள்ள முறைக்கிறதுக்கு ட்ரை பண்றான். அது எப்படி முடியும்? Some of them will not ask forgiveness face to face, but in the midst of the congregation they will get up and ask, if I have done wrong to anyone, you forgive me. நீ தேவனுடைய சமூகத்தில் காணிக்கை செலுத்த வந்து, you coming to the presence of God to offer a sacrifice. உன் பேரில் ஒருவனுக்கு குறை உண்டு என்று நீ கண்டால், if you have anybody who is ill feeling with you, உன் காணிக்கையை அங்கே வைத்துவிட்டு சம்பந்தப்பட்ட ஆளிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. you place your offering there, you go and ask for forgiveness and then come back and offer your offering. எந்த பெந்தேகோஸ்தே சபையிலாவது, எந்த பேர் கிறிஸ்தவ சபையிலாவது, எந்த சபையிலாவது இப்படி செய்யற விசுவாசி இருக்கிறானா? Is there a believer in any Pentecostal church or any Christian denomination who is doing like this? யார்ட்ட பிரச்சனை இருந்தாலும் இவங்க செலுத்த வேண்டிய காணிக்கையை செலுத்திட்டு மனசாட்சியை சுத்தமா இருக்கிறது போல பாத்திரத்தை வெளியே கழுவிட்டு போயிடுறானே தவிர உள்ள என்ன செய்யுது? அது வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை, உள்ள என்ன இருக்கு? ஒரு பெரிய தொண்டை எல்லாம் எப்படிப்பட்டது? திறக்கப்பட்ட பிரேத குழி. Whatever it is with him, he does not offer like this, but with all the bitterness within him, he is offering sacrifices. He is like a painted sepulcher outside, but he is an open sepulcher within it. எப்பொழுது ஒரு மனிதன் தேவனை தரிசிக்க முடியும்? When can a man see the face of God? கர்த்தருடைய மகிமையை எப்படி ஒரு மனுஷன் காண முடியும்? Or how can a man see the glory of the Lord? எப்படி ஒரு மனுஷன் தேவனை தரிசிக்க இயலும்? How is it possible to meet the glory of God? இதை குறித்து பழைய ஏற்பாட்டிலேயே தெளிவாக சொல்லி இருக்கிறது. This is what is said in the Old Testament clearly. நீங்கள் கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள், அப்பொழுது கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும். You do this thing which the Lord hath commanded you to do, and the glory of the Lord shall appear unto you. கர்த்தருடைய மகிமை காணப்பட வேண்டுமானால் தேவன் கட்டளையிட்ட காரியம் என்ன? If the glory of the Lord should be found in you, what is the Lord thing which the Lord hath commanded? உங்களை எத்தனை பேருக்கு ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசை இருக்கிறது? How many of you have the desire to see the Lord? இயேசு மகிமையிலே வெளிப்படும் பொழுது பார்ப்போம் என்று திருப்தி பெற்றுக் கொள்கிறீர்களா? Are you satisfied with the thought that you will see the Lord in his glory when he appears? இன்றைக்கு கூட நீங்க பார்க்கலாம். Even today you can see him. பைபிள் அப்படித்தான் சொல்லுகிறது. That is what the word of God ஒரு says. சிலர் சொல்றாங்க, உங்களுடைய தெய்வம் கடவுள்னா என்கிட்ட பேச சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. If in the world they used to say, if you have to see your God, then you say my address. நீ தேவனை பார்த்திருக்கிறாயா என்று கேள்வி கேட்பார்கள். They used to say, have you seen God? பிரியமானவர்களே, ஆண்டவரை பார்க்க தேவன் கட்டளையிட்ட சில காரியங்களை செய்தால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தரிசனம் ஆவார். If we do the things which the Lord has commanded us to do, then today itself the Lord will appear unto us. தேவன் கட்டளையிட்ட காரியங்கள் என்ன? What are the things which the Lord has commanded? இந்த கூட்டத்தில் யாருக்காவது ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசை இருக்கா? Is there anyone in this group, in this meeting, who wants to see the வருகையில Lord? பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல இன்னைக்கே நீங்க அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? Do you want to see the Lord in his coming or just today itself? நான் பிரசங்கம் பண்ணுகிறது இன்றைக்கு நீங்கள் அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உள்ள ஒரு வாழ்க்கைக்காக சொல்கிறேன். I preach unto you that you might see the Lord in your life just today itself. லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசித்து பார்த்தால் இன்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனம் ஆவார் என்று ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. Leviticus 9 chapter verses 3 and 4 we see that today the Lord shall appear unto you. மேலும் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, கர்த்தருடைய சந்நிதியில் பலியிடும்படிக்கு நீங்கள் பாவநின பலியாக பழுதற்ற ஒரு வெள்ளாட்டு கடாவையும், சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு கன்றுக்குட்டியையும், ஒரு ஆட்டுக்குட்டியையும், சமாதான பலிகளாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும், எண்ணெயிலே பிசைந்த போஜன பலியையும் கொண்டு வாருங்கள், இன்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார் என்று சொல்லு என்றான். இன்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனம் ஆவார். For today the Lord will appear unto you. தேவன் கட்டளையிட்ட இந்த காரியத்தை நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு வந்து செலுத்தி பாருங்கள். கர்த்தர் இன்று உங்களுக்கு தரிசனம் ஆவார். You bring these things which the Lord has commanded and sacrifice in the presence of the Lord, and the Lord will appear unto you today. நீங்கள் வீட்டுக்கு போறதுக்கு முன்பாகவோ இல்லாவிட்டால் வீட்டுக்கு போன பின்போ உங்களுடைய வாழ்க்கையில என்றைக்கு இந்த காரியங்களை நீங்கள் செய்கிறீர்களோ அன்றைக்கு தேவனுடைய தரிசனம் உனக்கு கிடைக்கும். ஏனென்றால் வேத வசனம் பொய் சொல்லாது.
before you go to your house, or even after going to your house, what the things that the Lord has commanded you, the day that you do it, then this thing will be fulfilled into அந்த you. ஜனங்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? What did those people do? உடனே கர்த்தர் கட்டளையிட்ட அந்த காரியத்தை செய்தார்கள். They did the thing which the Lord had commanded to them that day itself. கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. And the glory of the Lord appeared unto them. லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, Leviticus 9:23 when we see, பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. and Moses and Aaron went into the tabernacle of the congregation and came out and blessed the people, and the glory of the Lord appeared into all of the people. அன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டும், கர்த்தரை தரிசிக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய வாஞ்சை அவர்களுக்குள்ளே தூண்டுதலாக இருந்து கொண்டே இருந்தது. That day there was an inspiring desire within those people that they should see the glory of the Lord that day. ஏதேன் தோட்டத்திலே மனிதனுக்கு அவர் தரிசனமானாராமே. Why in the Garden of Eden அன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்டானாமே. He heard the voice of the Lord. அன்றைக்கு கர்த்தர் அவனுக்கு தரிசனத்திலே தன்னை வெளிப்படுத்தினாராமே. In the vision he appeared unto him. மனிதன் அவரோடு பேசி அவரோடு நடந்து சென்றானாமே. And he was also speaking to God and walked with him. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனோடு அவன் உறவாடினானாமே என்ற கேள்விகள் அவர்களுக்கு இருந்ததே தவிர அந்த அனுபவம் அவர்களுக்கு இல்லை. He had this question that he communed with the Lord who dwelleth not in the lights, and therefore these questions were in his heart, but it does not come into appearance. அதற்கு பின்பு அந்த தன்மையை மனிதன் இழந்து போய்விட்டான். And that in tendency that man has lost. இப்பொழுது அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. நீ கர்த்தரை தரிசிக்க வேண்டுமானால் தேவன் கட்டளையிட்ட சில காரியங்களை செய் என்று அவனுக்கு சொல்லப்பட்டது. But now the command of the Lord is coming to him that if you have to see the glory of the Lord, do what the Lord commands you. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை பார்க்க ஆசைப்பட்ட அந்த ஜனங்கள் உடனடியாக தேவன் கட்டளையிட்ட எல்லா காரியங்களையும் அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். Those people, those who desire to see the Lord who dwelleth in the light wherein nobody can draw near, they desire to see the Lord and saw him. அப்படி அவர்கள் தேவன் கட்டளையிட்ட காரியங்களை செய்த பொழுது அந்த மகிமை அந்த தரிசனம் அவர்களுக்கு கிடைத்தது. When they did what the Lord had commanded them, then the glory and the vision appeared unto them. அப்படி தேவனை தரிசிக்க தேவன் கட்டளையிட்ட காரியங்கள் என்ன? What are the things which the Lord had commanded to do to see his glory? 9ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை பார்க்கும் பொழுது, reading in 9th chapter verses 3 and 4, ஒன்று பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டும். one thing they have to offer the trespass offering. இரண்டாவது சர்வாங்க தகன பலி செலுத்த வேண்டும். Secondly they have to offer whole burnt offering. மூன்றாவது சமாதான பலியை செலுத்த வேண்டும். Thirdly they should offer peace offering. நான்காவது போஜன பலியை செலுத்த வேண்டும். Fourthly they should offer meat offering. இன்றைய ஸ்டடி தேவனுடைய மகிமை எப்படி காண்பது, தேவனை எப்படி தரிசிப்பது. Today's study is how can we meet the Lord, or how can we see the glory of God. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாஞ்சையும் இலக்கும் அதுவாகவே இருக்கிறது. Every Christian's desire and his goal is the same. இங்கே 4 காரியங்களை செய்தால் கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார், அது இன்றைக்கே அந்த அனுபவம் கிடைக்கும் என்று அங்கே சொல்லப்பட்டது. Here if the 4 things are done, that same day the glory of the Lord will appear unto him. This is what is said. ஒன்று, ஒரு மனிதன் தேவனை தரிசிக்க முதலாவது பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டும். Firstly, in order to see the Lord, he should first offer sin offering. இரண்டாவது சர்வாங்க தகன பலி செலுத்த வேண்டும். Secondly, he should offer burnt offering. மூன்றாவது சமாதான பலி செலுத்த வேண்டும். Thirdly, he should offer peace offerings. நான்காவது போஜன பலி செலுத்த வேண்டும். And fourthly, meat offering. இந்த 4 பலியையும் அன்றைக்கு இருந்த ஜனங்கள் உடனடியாக செலுத்த ஆரம்பித்தார்கள். In those people who lived in those days offered all these 4 offerings. லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, reading in Leviticus 9:8, அங்கே அந்த ஜனங்கள் பாவ நிவாரண பலியை செலுத்த ஆரம்பித்தார்கள். there the people offered sin offering. லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Leviticus 9:12, அங்கே அவர்கள் சர்வாங்க தகன பலியை செலுத்தினார்கள். they offered burnt offering. லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, reading in Leviticus 9:18, அங்கே சமாதான பலிகளை அவர்கள் செலுத்தினார்கள். they offered peace offerings. லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது,
Leviticus 9:17. அங்கே அவர்கள் போஜன பலியை செலுத்தினார்கள். They offered meat offering. இந்த 4 பலிகளையும் அவர்கள் தேவன் கட்டளையிட்ட பிரகாரம் செய்து முடித்தபோது அவர்கள் எல்லாருக்குமே தேவனுடைய மகிமை அந்த தரிசனம் கிடைத்தது காணப்பட்டது. When they offered all these offerings according to the commandment of the Lord, then there appeared the glory of the Lord. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் கர்த்தரை தரிசிக்க வேண்டுமானால் இந்த 4 பலியையும் தேவன் கட்டளையிட்ட பிரகாரமாக அவன் செய்து முடித்தால் அவனுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்த அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். A child of God, in order to see the Lord, if he should offer these 4 offerings, then the Lord is pleased to appear unto them. இந்த லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 22 23 பார்க்கும் பொழுது அவர்கள் தேவன் சொன்னபடி செய்து முடித்த பொழுது அவர்கள் எல்லாருக்கும் தேவனுடைய மகிமை காணப்பட்டது. In Leviticus 9 chapter 22nd and 23rd verse, when we see that when they had accomplished all the things which the Lord had commanded them to do, the glory of the Lord appeared to அப்பொழுது them. கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. And the glory of the Lord appeared into all the people. அப்படியானால் சகல ஜனங்களும் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவன் கட்டளையிட்டதை நிறைவேற்ற அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள். If so, all the people hearkening to the voice of the Lord hearkened to obey the commandment of the Lord. அப்படியானால் நம்முடைய சபையில் உள்ள எல்லாரும் தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டுமானால் எல்லாருமே நாம் இந்த தேவன் கட்டளையிட்ட இந்த 4 பலிகளையும் பிரமாணத்தின்படி நாம் செயல்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். If all the church members of our church, if we have to see the glory of the Lord, then we have to obey to these commandments which the Lord has commanded. அப்படி இல்லாத பட்சத்திலே யாரும் தேவனை தரிசிக்க இயலாது. If not, nobody can see the Lord. தேவனுடைய மகிமையை அவர்களுக்கு காணப்படவும் முடியாது. The glory of the Lord will not appear to them. ஒரு மனிதன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் அவன் தேவனை பார்த்து விட முடியாது. If one is a Christian, he cannot see God. உடனே கிறிஸ்துவை அவன் தரிசித்து விடவும் முடியாது. He cannot immediately see Christ. அவன் விசுவாசியாக இருந்ததனால தேவனை பார்த்து விட முடியாது. Being a believer, he cannot see God. அவன் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாய் இருப்பதினால் தேவனை தரிசித்து விட முடியாது. Being a servant of God, he cannot see God. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே. Without holiness, no man can see God. அப்படியானால் யாராக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் தேவனுடைய மகிமையை காண ஆசைப்பட்டால், கர்த்தரை தரிசிக்க வேண்டும் என்று தன்னுடைய வாழ்நாளில் அவன் ஆசைப்பட்டால், இந்த 4 காரியங்களையும் அவன் நிச்சயமாய் செய்து முடித்திருக்க வேண்டியது அவசியம். Whoever it may be, if he desires to see God in all his lifetime, then he has to accomplish all the 4 things. முதலாவது பாவ நிவாரண பலி. Firstly, sin offering. ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையிலே பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். A child of God should have an atonement for a sin in his life. தன்னுடைய பாவத்துக்கு ஒரு முடிவு அவன் ஏற்படுத்தி வைத்திருக்க வேண்டியது அவசியம். He should put an end to his sin in his life. பாவம் நிவர்த்தி செய்யப்படாத பட்சத்திலே அவன் ஒரு பாவி என்ற பெயரோடு தான் வாழ்ந்து கொண்டே இருப்பான். Unless a sin is being atoned for it, he is always found as a sinner. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படாமல் இருக்கும் பொழுது அவன் பாவி. Unless one is saved, he is a sinner. ஞானஸ்நானம் எடுத்த பின்பும் அவனுடைய வாழ்க்கை சரியில்லாவிட்டால் அவன் ஒரு நனைந்த பாவி. Even after baptism, if his life is not proper, then he is a wet sinner. அதுக்கு பிறகு அவன் அபிஷேகம் பெற்ற பின்பும் திரும்பி பாவம் செய்தால் அவன் துணிகரமான ஒரு பாவி. After anointing, even if he should sin even more, then he is a presumptuous sinner. அடுத்து சபைக்குள்ள வந்து நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப் வாழ வேண்டிய நேரத்துல திரும்பவும் அவன் பாவம் செய்தால் அவன் எருசலேமில் பாவி. If he has to sin in the church after being a good believer, then he is a sinner in Jerusalem. இவன் ஊழியத்துக்கே அவன் வந்து விட்டான். ஊழியத்துல வந்து கூட அவன் சரியான விதத்துல வாழாவிட்டால் சீயோனில் பாவிகளாக அவர்கள் எண்ணப்படுவார்கள். If he comes to the ministry and does not live a proper life, then they will be sinners in Zion. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில முதலாவது நடைபெற வேண்டிய பலி பாவ நிவாரண பலி. A child of God means first thing which has to take place in his life is sin offering. பாவ நிவாரண பலியை அவன் தினமும் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். He has to offer sin offering every day. பாவ நிவாரண பலி செலுத்தப்படாத இடங்களிலே வியாதியின் போராட்டங்கள், வாதையின் போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். In the places where sin offering is not offered, there will be problems of sicknesses or pestilences. வியாதி, வாதை, வேதனை, சரீர உபாதைகள் கூடிக்கொண்டே இருப்பதனுடைய காரணம், அதுல ஒரு பகுதிக்கு காரணம் பாவ நிவர்த்தி செய்யப்படாத ஜீவியம். The reason for sickness and pestilence and pain to increase in one's life is because sin is not being made atoned. பாவ நிவர்த்தி ஒரு மனிதன் செய்து கொண்டே இருப்பானால் அவனுடைய வாழ்க்கையில வாதை, வியாதி,
வேதனை நிறுத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. If a man is making an atonement for his sin, then there are chances for his life to stop the sicknesses and pestilences and pains. என்னாகமம் 16ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, when we read in Numbers chapter 16, ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. there was a pestilence which went about the people. ஒரு பெரிய நியாய தீர்ப்பு அங்கே ஏற்பட்டு கொண்டிருந்தது. There was a great judgment which took place. அந்த நேரத்திலே மோசே ஆரோனை பார்த்து சொல்லுகிறான், நீ ஜனத்துக்காக சீக்கிரமாய் பாவ நிவர்த்தி செய் என்று சொன்னான். At that time Moses looking unto Aaron said, you make an atonement for the people. அப்படி அவன் பாவ நிவர்த்தி செய்த பொழுது அந்த வாதை நின்று போயிற்று. When he did make in such an atonement, the pestilence stopped. அப்ப பாவ நிவர்த்தி பாவ நிவாரணம் என்று சொல்லுகிறது ஒரு மனிதனுடைய வேதனையை நிறுத்தக்கூடிய உடனடியாக ஒரு நிவாரணமாக காணப்படுகிறது. Then sin offering or atonement for sin is an immediate measure to stop the pain. இன்னைக்கு வலி நிவாரணிகள்லாம் விற்கப்படுகிறது. Today we can see many remedies which are taking place. Pain killers. Many painkillers. அதாவது வேதனை இருக்காது. There will be no pain. உடனே ஏதாவது ஒன்னு போட்ட உடனே அந்த தலைவலி போன மாதிரி இருக்கும், ஒரு கால் வலி போன மாதிரி இருக்கும். எப்படி இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு சொல்றோம். ஒரு இன்ஸ்டன்ட் ஹீலிங் நடக்கிறது போல ஒரு அனுபவம். If you should take in that medicine, then immediately there will be a sort of a relievance from it, and immediately that pain will be removed. நமக்கு ஒரு பெயின் கில்லர் அல்ல, நிரந்தரமான விடுதலைக்கு முதல் வழி நம்முடைய ஜீவியத்திலே பாவ நிவாரண பலியை நாம் செலுத்த வேண்டியது அவசியம். It's not a pain killer, but for an immediate measure of deliverance or for permanent deliverance we need sin offering. பாவம் தேவனுடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது. Because sin is hiding the face of the Lord. பாவம் நம்முடைய சத்தம் தேவனுடைய செவிகளில் ஏறாதபடி தடுக்கிறது. Sin is hindering a voice to reach the Lord. நீ எவ்வளவு கத்தினாலும் இந்த பாவம் அவரிடத்தில் போய் நம்ம அந்த சத்தத்தை கேட்க விடாமல் தடுக்கக்கூடியத ஒரு சக்தி உள்ளதாய் இருக்கிறது. How much ever you shout aloud, this sin is stopping you and making you hinder from your voice to be heard. மணிக்கணக்காக நீ ஜெபித்தாலும் உன்னுடைய ஜெபம் அங்கே போக முடியாதபடி இந்த பாவம் தடுத்து விடுகிறது. Even if you pray for hours together, this sin is hindering you from reaching the Lord. உங்கள் பாவமே உங்களுக்கும் அவருக்கும் முன்பாக ஒரு நடுச்சுவரை போல, ஒரு தடுப்பு சுவர் போல அவருடைய முகத்தை மறைக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். The Isaiah the prophet says that your sin is standing amidst as a great wall between you and the Lord. ஆனபடியால் முதலாவது ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் ஆண்டவரை தரிசிக்கணும்னு ஆசைப்பட்டால் அவன் செய்ய வேண்டிய முதலாவது பிராயச்சித்தம் பாவ நிவர்த்தி அவன் செய்து பழக வேண்டும். Firstly, if a child should see the Lord, then the child of God should firstly offer an atonement for sin. பாவ நிவர்த்தி டெய்லி உங்களுக்குள்ளே நடைபெற வேண்டிய ஒரு அனுபவம். The atonement for sin should take place every day in your life. அது காலையோ மாலையோ மதியமோ உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஒரு சுத்திகரிப்பை உங்களுக்குள்ளே நீங்கள் நடப்பிக்க வேண்டும். That may be in morning, afternoon or evening. There should be always a sanctification which takes place in you. அது ஒவ்வொரு நாளும் செயல்பட வேண்டும். That is what should take place every day. இப்ப நம்முடைய சரீரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா தேவனே ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் சிறுநீரகம், கிட்னியை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். If you see in our body, the Lord has made a kidney. அது நம்முடைய ரத்தத்தை என்ன செய்கிறது, சுத்திரித்து கொண்டே இருக்கிறார். It is always purifying our blood. நீங்க பேசுறீங்க, ஓடுறீங்க, சிரிக்கிறீங்க, சாப்பிடுறீங்க, தூங்குறீங்க, என்னெல்லாமோ நீங்க நாம் செயல்படுத்துகிறோம். ஆனால் நம்முடைய சரீரத்துல அது தன்னுடைய வேலையை செஞ்சுட்டே இருக்கு, செய்து கொண்டே இருக்கிறது. You speak, you run, you walk and do all the activities, but that is operating itself in the body. அது நீ அதே போல ஒவ்வொரு நாளும் உனக்குள்ள ஒவ்வொரு நிமிடமும் ஒரு சுத்திகரிப்பு, ஒரு பலிபீடம் போல உனக்குள்ள ஒரு கிரியை நடந்து கொண்டே இருக்க வேண்டும். Like this, every moment, every day, there should be sanctification in your life, which should always take place on its own. ஒரு சிலர் வியாதி நேரத்துல ரொம்ப உட்கார்ந்து அறிக்கை செய்வாங்க. Some people in the times of sickness, they will confess. ஒரு சிலர் ஏதாவது காரியம் ஆகணும்னா உட்கார்ந்து அறிக்கை செய்வாங்க. Some of them, when they want certain things to accomplish, they will confess. ஒரு சிலர் காத்திருப்பு கூட்டங்களில் உட்கார்ந்து அறிக்கையிடுவார்கள். Some of them coming to tarrying meeting, they will confess. ஒரு சிலர் சுத்திகரிப்பு கூட்டங்களில் உட்கார்ந்து அழுவார்கள். Some of them at the time of sanctification meetings, they will confess. ஒரு சிலருக்கு சாகுற நேரத்துல அறிக்கையிடுவார்கள். Some of them confess at the time of death. நம்முடைய ஜீவியம் அப்படி அல்ல. But our life is not so. நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு பாவ நிவர்த்தி நடந்துகிட்டே இருக்கணும். In our life, every day there should be an atonement for sin. யாத்ராகமம் 29ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Exodus 29 verse 36, பாவ நிவர்த்திக்காக ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காளையை பாவ நிவாரண பலியாக அவன் பலியிட வேண்டும். Thou shalt offer every day a bullock for a sin offering for atonement. அதுதான் தேவன் நியமித்த ஒரு கட்டளை. That is a command which the Lord has ordained. பாவ நிவர்த்திக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காளையை பாவ நிவாரண பலியாக அவன் பலியிட்டே ஆக வேண்டும். He should definitely offer every day a bullock for sin offering.
கொஞ்ச நேரமாவது நீ உட்கார்ந்து உன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் திரும்பி பார்த்து உன்னை நீ சுத்திகரித்து தேவனுக்கு முன்பாக சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியது ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய கடமை. It's the task of a child of God to sit for some time in the presence of the Lord and rectify himself and confess his sins. உனக்கு மற்ற எல்லாவற்றிற்கும் நேரம் இருக்கிறது. You have time for everything else. சம்பாதிக்க நேரம் இருக்கிறது. You have time to earn money. தூங்க நேரம் இருக்கிறது. You have time to sleep. ஊர் பயணம் போக உனக்கு நேரம் இருக்கிறது. You have time to travel from place to place. ஊழியம் செய்ய உனக்கு நேரம் இருக்கிறது. You have time to minister. ஆனால் தேவ சமூகத்திலே உட்கார்ந்து உன்னை சீர்படுத்திக் கொள்ள உனக்கு நேரம் இல்லை. But you have no time to sit and rectify in the presence of God. அதுதான் இன்றைக்கு பெரிய பெரிய ஊழியர்கள் பெரிய பெரிய விசுவாசிகள் தடுமாறக்கூடிய ஒரு இடம் இங்கேதான். That is why great believers and servants of God stumble. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் தினமும் அவன் பாவ நிவர்த்தி செய்து கொண்டே இருக்க வேண்டும். A child of God should every day offer sin offering. உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord says that for your souls to make an atonement I have commanded unto you. ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்வது எது? What is making an atonement for your soul? ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது யாரு? எது? What is making an atonement for your soul? இரத்தமே. It is only the blood. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Leviticus 17:11 when we read, இப்ப பழைய ஏற்பாட்டில நாம் பார்க்கும் பொழுது பாவ நிவாரண பலினா ஒரு காளையை கொண்டு வந்து வெட்டுறது குத்துறது எல்லாம் செய்யலாம், தோலை உரிச்சிடலாம், கொன்றலாம், நம்ம தகனமாக பலியிடலாம். If in the Old Testament when you see if it's a sin offering you can bring a bullock and you can kill it and you can flay it in pieces and you can take off its head and offer it. இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டில என்ன பலி செலுத்த முடியும்? But in the New Testament what can we offer? நம்மை நாமே ஆராய்வது. We can rectify ourselves. நம்மை நாமே பலிபீடத்திலே வைப்பது. We can offer ourselves on the altar. நமக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினால் நம்மை கழுவ சமர்ப்பிப்பது. We yielding ourselves to be sanctified by the blood of Jesus. புதிய ஏற்பாட்டில பாவ நிவர்த்தி செய்யும்படியாக நமக்கு இயேசுவின் இரத்தமும் கிருபையும் சத்தியமும் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. In the New Testament the blood of Jesus and the grace and truth along with it is given for an atonement. நீதிமொழிகளில் பார்க்கும் பொழுது when we read in Proverbs 16ஆம் அதிகாரத்திலே chapter 16 9ஆம் வசனம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? verse 9 and 6 what we read, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும். by grace and truth sin is being atoned. கிருபை இரண்டாவது சத்தியம். Firstly grace and secondly is truth. புதிய ஏற்பாட்டு சபையில உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை பாவ நிவாரணை பலி செலுத்தணும்னா இயேசுவின் இரத்தமும் ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவர் அளித்த சத்தியங்களும் அவனுக்கு பாவ நிவர்த்தி செய்ய உதவி செய்கிறது. In the New Testament if one has to make an atonement for sin then the blood of Jesus, the grace of the Lord and the truth of the Lord is helping him. இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் சாத்தானை ஜெயிக்கலாம். By the blood of Jesus we can overcome Satan. அவருடைய கிருபையினால் நாம் நிலை நிற்கலாம். By his grace we can withstand. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். You can know the truth and the truth will set you free. ஆனால் முதலாவது கர்த்தரை தரிசிக்க நாம் செய்ய வேண்டிய முதல் படி பாவ நிவாரண பலி. Therefore firstly to see the Lord we have to make an atonement for sin. இதை இன்னொரு விதத்துல சொன்னால் இருதயத்தில் சுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை காண்பிக்கிறது. On the other hand it shows the purity of heart. ஏனென்றால் இருதயத்திலிருந்து தான் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தக்கூடிய சக்திகள் புறப்படுகிறது என்று இயேசு சொன்னார். Because out of this heart proceed evil things, said Jesus. அப்படியானால் நம்மில் எத்தனை பேர் கர்த்தரை பார்க்கணும்னு ஆசைப்படுற நம்மில் எத்தனை பேர் நாம் பாவ நிவாரண பலி செலுத்துகிறோம்? Therefore how many of us desire to see the Lord and how many of us offer sin offering? உன்னுடைய தவறுகளுக்கு நீ மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறாயா? உன்னை நீ தாழ்த்தி ஒத்துக்கொள்ளுகிறாயா? For your faults are you accusing the others or are you humbling yourself and accepting the faults? ஆதாமுடைய தவறுக்கு விசாரித்த பொழுது அவன் ஏவாளை சுட்டிக்காட்டினான். When Adam was asked for his faults he was pointing out to Eve. ஏவாளுடைய குறைகளை தேவன் கேட்ட பொழுது அவள் சாத்தானை குற்றம் சாட்டினாள். When Eve was inquired of her faults she accused the serpent. நாம் நம்முடைய குறைகளுக்காக யாரை குறை சொல்லுகிறோம்? And for our children whom are we accusing? அநேகருக்கு ஆண்டவரே தவறு செய்ததாக சொல்லுகிறார்கள். Many of them say that God himself has done wrong. கடவுள் செய்த குற்றம் என்று சொல்வார்கள். They say that God has done wrong. அப்படி அல்ல. It is not so. அவனை நல்லவனாகவே நம்மை சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். He has created everyone as good. நம்முடைய புத்தியினத்தினாலே நம்முடைய அறியாமையினாலே நம்முடைய மீறுதல்களினாலே நாம் பாவம் செய்கிறோம். It is because of our foolishness, because of our ignorance we are committing sin. ஆனால் முதலாவது நீங்கள் தேவனை தரிசிக்க இன்றைக்கு நீங்கள் ஆசைப்பட்டால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு சரியான ஒரு சுத்திகரிப்பு. Firstly if you decide to see the Lord, firstly you should rightly sanctify yourself. நல்லா உட்கார்ந்து அழுது கண்ணீர் விட்டு கதறி வேதவசனத்தின் ஆதாரத்தின்படி விழுந்து முகங்குப்புற
குப்புற விழுந்து நீங்கள் ஒரு சரியான ஒரு பாவ நிவர்த்தியை செய்தால் உங்களுக்கு தேவன் தரிசனமாக வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள். If you sit and cry out in the presence of the Lord according to the word of the Lord and sanctify yourself, then you can make a way to see the Lord. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு தேவன் சமீபமாய் இருக்கிறார். The Lord is nigh unto the ones who are contrite in heart. இப்ப தேவன் உனக்கு சமீபமாக வருகிறார். அடுத்து உனக்கு தரிசனமாக இன்னும் நீ 3 காரியத்தை செய்ய வேண்டும். The Lord is coming close to you, and in order to see him you have to do another 3 things. ஒன்று பாவ நிவாரண பலி. First is the sin offering. நம்முடைய ஜீவியத்தில் உள்ள தோல்விகளை நாம் தேவனுடைய பலிபீடத்தில் வைத்து நம்மை சரிப்படுத்தி ஒப்புக்கொடுப்பதே. We have to yield our failures in the altar of the Lord and sanctify ourselves and rectify our lives. இரண்டாவதாக, Secondly, சர்வாங்க தகன பலியை நீ செலுத்த வேண்டும். you should offer burnt offering. அதாவது ஒரு பலியை செலுத்தினா எதையும் விட்டுறக்கூடாது. சர்வ அங்கத்தையும் அப்படியே பலிபீடத்தில் வைப்பது. You should not leave anything when you are offering a sacrifice. You should offer the whole body. அதனால அந்த பலிக்கு பெயர் சர்வாங்க தகன பலி. Therefore it is called as whole burnt offering. ஒரு தேவனுடைய பிள்ளை நம்முடைய ஜீவியத்தில் சர்வாங்க தகன பலியை செலுத்துவது எப்படி? How does a child of God offer a burnt offering in our life? நம்ம தான் வேதத்தில் அழகாக சொல்லி இருக்கிறதே, காளை வெள்ளாட்டுக்களா இவங்களுடைய இரத்தத்தை நாம் சிந்தக்கூடாது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. The word of God clearly says that you should not spend the blood of goats and the bullocks. அப்ப சர்வாங்க தகன பலி எப்படி செலுத்துவது? If it is so, how can you offer whole burnt offering? நாம் நம்மையே ஒப்புக்கொடுப்பதை காண்பிக்கிறது. It shows ourselves yielding ourselves. ஒன்று பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு நம்மை சரிப்படுத்துவது. Firstly, we repenting for our sins and sanctifying ourselves. இரண்டாவது சர்வ அங்கத்தை நாம் தகனமாய் ஒப்புக்கொடுப்பது. Secondly, offering our body as a whole burnt offering. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரை ஒப்புக்கொடுப்பது. From the foot, sole of our foot even to the head. இந்த சரீரத்தை அப்படியே ஒப்புக்கொடுத்து நீ பலியாக சமர்ப்பிக்க வேண்டும். We should offer our body just as a sacrifice like that. எத்தனை பேருக்கு அப்படி ஒப்புக்கொடுக்க முடியும்? How many of you can surrender like that? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான் 1ஆம் அதிகாரத்துல, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரை ஒன்றுமே சுகமில்லை. சுகமே இல்லாத ஒரு ஆளை எப்படி பலியாக செலுத்த முடியும்? The prophet Isaiah says, from the sole of my foot even into the head there is no soundness. One who is without this soundness, how can he be sacrificed? ஏசாயா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நாம் இதை பார்க்க முடியும். Isaiah 1:6 we can read this. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. From the sole of the foot even unto the head there is no soundness. அப்படியானால் இந்த ஆளை கொண்டு போய் சர்வாங்க தகன பலியா செலுத்தினா என்ன நடக்கும்? If such a person is going to be offered as a whole burnt offering, what will happen? முதலாவது இவனுக்கு சர்வ அங்க சுகம் தேவை. Firstly, he needs a healing in all his body. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Acts 3:16 when we read, அங்க ஒரு சப்பானிக்கு சர்வாங்க சுகம் கிடைத்த ஒரு அனுபவம் சொல்லப்பட்டிருக்கிறது. we see that a lame man being healed completely. அவருடைய நாமமே இவனை சர்வாங்க சுகத்துக்குள்ளே வழிநடத்திட்டு, and his name alone led him in his complete healing. அவராலே உண்டான விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. The faith in his name has brought him complete deliverance before you. விசுவாசம் ஒரு மனிதனுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுக்கிறது. Faith is giving a man complete healing. சர்வ அங்கத்தையும் தகன பலியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். We should yield our bodies as a whole burnt offering. உன்னுடைய முடியில கூட உனக்கு சுயம் இருக்க கூடாது. Even in your hair you should not have self. உன்னுடைய கண் சிந்தையில கூட நீ எதையோ யோசிச்சிட்டு இருக்க கூடாது. In your thoughts also you should not think of anything else. உன்னுடைய வார்த்தைகள் கூட உன்னுடையதாக இருக்க கூடாது. Even your words should not be yours. உன்னுடைய நடையுடை பாவனை கூட உன்னுடையதாக இருக்க கூடாது. All your walks and actions should not be yours. எதிலேயுமே ஜென்ம சுபாவம் தென்படவே கூடாது. There should not be natural habits found in anything. எதிலேயுமே தன் ஜென்ம சுபாவத்துக்கு உலகத்துக்கு அடுத்த வேஷங்கள் இருக்க கூடாது. There should not be anything after the world or the fashions of the world. நீங்க இந்த பிரசங்கத்தை நன்றாக கவனித்தால் இன்றைக்கு நீங்க வீட்டுக்கு போய் ஜெபித்தா கூட கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுப்பார். If you should hearken to this message properly and pray today also, the Lord will give you a vision. சர்வ அங்கமும் ஆண்டவருடைய சமூகத்துல நீ பலிபீடத்துல வைக்க வேண்டும். All the members of your body you should offer as an offer in the presence of the Lord. எல்லா முழு சரீரத்தையும் அப்படியே பலிபீடத்துல கொண்டு போய் வச்சிரது. You offering your whole body as an offering on the altar. அதுதான் சர்வாங்க தகன பலி. That is the whole burnt offering. உங்களுக்கு அப்படி வைக்க முடியுமா? Can you place yourself like that? உங்களை எவ்வளவுதான் நீங்க பிரசங்கம் கேட்டாலும் சில காரியத்தை இன்னும் பலிபீடத்துல உங்களால வைக்க முடியல. How many ever you may hear to the message, you are not able to yield yourself as the burnt offering. அப்படிதானே? Is it not so? எல்லாத்தையும் வச்சிட்டீங்களா? Have you kept everything? நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்லிடுவீங்க, ஆவி ஆத்மா சரீரம் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டேன். நீங்க சரீரத்துல சில காரியத்தெல்லாம் உன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற.
Very simply you say that I have surrendered my body, soul and spirit into the Lord, but you have certain things, certain members in your control. நீங்க யோசிச்சு பாருங்க. You just think and see. நம்முடைய ஜீவியத்துல நம்முடைய சர்வ அந்த அங்கம் முழுவதும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டோமா? Have we offered all our body into the hands of the Lord? திடீர்னு நம்முடைய கை நம்முடைய கட்டுப்பாட்டை விட்டு போயிடுதே. Suddenly our hand is losing its control. திடீர்னு நம்முடைய நாக்கு நம்முடைய கட்டுப்பாட்டை விட்டு போயிடுதே. Suddenly our tongue is losing its control. திடீர்னு இந்த கால் ஊர் சுத்த கிளம்பிடுதே. Suddenly our feet is beginning to go around. திடீர்னு பிரதிஷ்டையை உடைச்சிடுறோமே. Suddenly we break our consecration. இந்த அங்கம் இந்த சரீரம் என்பது அது மீட்கப்படும் நாளுக்கு வென்று நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வல்லமை உள்ள ஒரு பாத்திரம். This body is a powerful vessel which is given unto us to be preserved to the day of redemption. இந்த மாம்ச சரீரத்துல பரிசுத்த ஆவி எதுக்கு கொடுக்கப்பட்டது? Why is the Holy Spirit given in this mortal இந்த body? சரீரத்தை மறுபடுத்தி எடுக்கும்படியாக. That it might be quickening this body and take it. இது ஒரு மண்பாண்டம். This is a earthen vessel. இதுக்குள்ள அபிஷேகம் என்னும் விலையேற பெற்ற பொக்கிஷத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். In this is a great treasure which is anointing in this body. அப்படியானால் இந்த பண்பாட்டத்தை எவ்வளவு அருமையாக நாம் பாதுகாக்க வேண்டும். If so, how much we have to preserve this earthen vessel? இன்னொரு விதத்துல பார்க்கும் பொழுது இந்த ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே ஆலயம் என்று சொல்லி இருக்கிறது. On the other hand we see that ye are the temple of God and this is holy. அப்ப இந்த ஆலயத்தை நம்ம எவ்வளவு பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டும். If so, how much we have to preserve this body as holy? உங்களுடைய சர்வ அங்கத்தையும் ஒப்பு கொடுத்துட்டீங்களா? Have you given your whole body in his hands? இந்த கேள்விக்கு நீங்க எத்தனை பேர் சரியான பதில் சொல்லுவீங்க? How many of you can rightly answer this question? இன்னும் நமக்கு டெக்கரேஷன் இருக்கிறது. We still have decorations. என்ன மேக்கப் பண்றோம்? We still do makeup. என்ன உலக சௌந்தரியங்கள் இருக்கிறது. We still have the fashions of this world. என்ன உலக பிரகாரமான ஆடம்பரங்கள் நமக்குள்ள இருக்கிறது. We still have the adorning of this world. என்ன உலகத்தினுடைய எல்லா சடங்காச்சாரங்களும் நமக்குள்ள இருக்கிறது. We still have all the rituals of this world. நீங்க சர்வ அங்கத்தையும் அப்படியே ஒப்பு கொடுக்கணும். You have to yield all your members into the Lord. இயேசுவினுடைய முழு சரீரமும் அந்த சிலுவையில தொங்கினார். In the whole body of Jesus hanged on the cross. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. Just see how it was. இப்ப சிலுவையில இன்னொன்னு தொங்குது. Now another thing is hanging on the cross. என்ன தொங்குச்சு? What else? சிலுவையில இயேசு தொங்கினார். Jesus hanged on the cross. அதே சிலுவையில இன்னொன்னு தொங்குனது என்னது? பிலாத்து ஒன்னு எழுதி தொங்க விட்டான். பிலாத்து ஒரு லெட்டர் எழுதி தொங்க விட்டான். இவர் யூதருடைய ராஜா. Pilate also hung out a board saying that he is the king of Jews. அவ்வளவு பெரிய சிலுவையில இயேசு தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவன் இன்னொரு ஆணி அடிச்சு அதுல தொங்க விட்டான். என்னது? இவன் யூதருடைய ராஜா. On such a big cross when Jesus is hanging, he also hanged a board saying he is the king of Jews. அப்படினு அதுல ஒரு பெரிய சத்தியம் இருக்கு. There's a great truth hidden in it. நீர் யூதருடைய ராஜாவோ என்று கேட்ட உடனே இவர் ஆம், நீ சொல்லுவது சரிதான் அப்படினார். அப்ப யூதருடைய ராஜான்னு இவர் சொன்னார் பாத்தீங்களா? அதையே கூட சிலுவையில அறைஞ்சாச்சு. He said to the question that they asked, are you king of the Jews? He said yes. If so, that king of the Jews is also hung on the cross. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் தங்களுடைய ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். Those who are Christ have offered their flesh and also their lusts and affections on the cross. நீ சர்வாங்கத்தை வைக்கும் பொழுது உன்னுடைய படிப்பு, மரியாதை, உன்னுடைய ஞானம், உன்னுடைய அறிவு, ஜென்ம சுபாவம், உன்னுடைய எல்லா ஆடம்பரங்கள் எல்லாத்தையும் தூக்கி சிலுவையிலே தொங்க விடணும். When you offer yourself as a burnt offering, then your education, your respect and every honor you have to hang on the cross. அதனாலதான் இங்க வந்து எந்த படிப்புக்கோ மரியாதை இதுக்கெல்லாம் மரியாதை செலுத்துறதே கிடையாது. Therefore, coming here we do not give any respect to your education. எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள ஒன்று. All are one in Christ. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் கிடையாது. There is no Jew nor Greek. அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் கிடையாது. There is no slave or any free. நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள், அவ்வளவுதான், சகோதரர்கள். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியும். We only have to take our lives on that we are one in Christ. நீ சர்வாங்க தகன பலியாய் உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். It is needed for you to offer yourself as a whole burnt offering. சர்வாங்க தகன பலியா செலுத்தினால் நாம் நியாய தீர்ப்பை நிறுத்தலாம். When we offer ourselves as a whole burnt offering, then we can escape the judgment. 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 2 Samuel 24th chapter 25ஆம் வசனத்திலே verse 25. அங்கே தாவீது சர்வாங்க தகன பலி செலுத்தினான். That David offered a whole burnt offering. அப்பொழுது கர்த்தர் அவனுடைய வேண்டுதலுக்கு கேட்டருளினார். It was then that the Lord hearkened his prayer. உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் நீ சர்வாங்க தகன பலி செலுத்த வேண்டும். If your prayer should be hearkened, then you should offer burnt offering. சில காரியங்களுக்கு நீங்க ஜெபிச்சிட்டே இருக்கீங்க, ரிசல்ட் இல்லாமலே போய் கொண்டிருக்கிறது. For some things you are praying and there is no result at all. உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட நீ சர்வாங்க தகன பலி செலுத்து. உன்னையே ஒப்புக்கொடு, கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இடைபடுவார். For your
prayer to be hearkened, then you yield yourself to the Lord and the Lord will definitely intervene with you. முதலாம் சாமுவேல்ல பார்க்கும் பொழுது When we read in 1 Samuel 10ஆம் அதிகாரத்துல chapter 10, கர்த்தர் சவுலிடத்துல பேசினார். God spoke to Saul. சாமுவேல் மூலமாக கர்த்தர் பேசினார். Through Samuel the Lord spoke to him. அவனை குறித்து அவன்கிட்ட ஆண்டவர் என்ன பேசினார்? What did the Lord speak to him? நீ எனக்கு முன்னே இறங்கி நீ கில்காலுக்கு போய் சேரு. You first get out from here and go to your house. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 Samuel 10:9. சர்வாங்க தகன பலியை செலுத்தும்படி நான் உன்னிடத்தில் வருவேன். I will come to you that you might offer whole burnt offerings. நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் நீ காத்துரு. And you should tarry till the time I come and show thee what to do. இதுல விளங்கிக் கொள்ளக்கூடிய சத்தியம் என்ன? What is the truth that you should understand from this? சர்வாங்க தகனபடி நீ செலுத்தினால் நீ செய்ய வேண்டிய காரியங்களை குறித்த அடுத்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து உனக்கு ஆலோசனை கிடைக்கும். If you offer burnt offerings, then you will have the counsel of the Lord from him what you should do next. சர்வாங்க தகனபலி செலுத்தாத மனுஷனை வைத்து தேவன் தன்னுடைய திட்டத்தை அவனுக்கு வெளிப்படுத்த முடியாது. The Lord cannot reveal his plan to the ones who does not offer burnt offerings. தன்னை அர்ப்பணிக்கிறவனை வைத்து தான் கர்த்தர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய இயலும். The Lord can do anything only with the one who can offer himself. அர்ப்பணிக்காத ஒரு மனிதனை வைத்து தேவன் எந்த ஒரு ஊழியமும் செய்ய முடியாது. Without the one who is offering, without offering he cannot do any ministry with him. தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்தவனை வைத்து தான் கர்த்தர் தன்னுடைய ஊழியத்தை செய்ய இயலும். Only to the ones those who offer themselves to the Lord can do his ministry. இவனோ சர்வாங்க தகன பலிகளை செலுத்த துணிந்து விட்டான். He voluntarily willed himself to offer burnt offerings. ஆனபடியால் தேவன் தான் செய்ய போகிறதை செய்ய வேண்டியதை அவனுக்கு சொல்லவே இல்லை. Therefore the Lord did not tell him what he will do. பிரியமானவர்களே, தேவன் உங்களோடு பேச வேண்டும் என்று நீங்கள் பட்சமாய் பேச வேண்டும். தேவனுடைய சித்தம் என்ன என்று நீங்கள் விளங்கிக் கொள்ள விரும்பினால் நீங்கள் உங்களை சர்வாங்க தகன பலியாய் ஒப்புக்கொடுங்கள். Dear beloved, if you desire for the Lord to speak to you and to tell you of the will of God, then you offer burnt offerings. முடிய ஒப்புக்கொடுனா எப்படின்னு கேப்பீங்க. முடியில கூட உங்களுக்கு சில ஆசைகள் இருக்கலாம். Even in your hair you might have some desires. அத என்னது சுருட்டி விடுறது, curling your hair, அத கட் பண்ணி விடுறது, you cutting your hair, திரும்பி அதுக்கு டை அடிக்கிறது, and applying dye to it. இப்ப ஸ்டைல் மாறிச்சு, டை அல்ல, இப்போ கலர் டை வந்துருச்சு. Now the style is color dyed these days. இப்படிலாம் ஒவ்வொன்னு அது தேவனுடைய சரீரம். எப்போ அபிஷேகம் பெற்றுட்டியோ ஒப்பு கொடுத்துட்டியோ தேவனுடைய சரீரம். அதை அழகுபடுத்தணும்னா ஆண்டவர் பண்ணுவார், அதை சிறுமைப்படுத்தணும்னா ஆண்டவர் படுத்துவார். When you are anointed and you filled with the Holy Ghost, then you become the temple of the Lord. That becomes the body of the Lord. And if it has to be decorated, the Lord will do it, or the Lord will humiliate it. நீ இந்த உலகத்துல மேக்கப் பண்ணிட்டு திரியற ஆள் அல்ல. நீ இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. நீ பரலோகத்துல தேவனுடைய முகத்தை தரிசிக்க வேண்டிய ஒரு ஆள். You do not belong to this world, but you have the one who has to see the glory of the Lord. ஆனாலும் நீ அதை விட்டுட்டு நீ இங்கேக்கு உன்னை மேக்கப் பண்ணிட்டு அலைய கூடாது. Therefore, leaving that, you should not adorn yourself here. தேவனுடைய வார்த்தை உனக்கு கிடைக்க வேண்டுமானால் சர்வாங்க தகன பலி செலுத்து. If you need to get the word of the Lord, then you offer yourself as a burnt offering. உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் நீ சர்வாங்க தகன பலியை செலுத்து. For the Lord to hear your prayers, then you offer your burnt offering. யாத்ராகமம் 24ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது Exodus chapter 24. அங்கே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? What does the Lord say? சர்வாங்க தகன பலி செலுத்தக்கூடிய ஒரு முறைமை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. There is a thing which is told about the burnt offering. அதுல ஒரு தீர்மானம் நீ எடுக்க வேண்டியது அவசியம். You have to take a decision in it. யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை பார்க்கும் பொழுது Exodus 24 verses 5, 6 and 7. அங்கே வாலிபர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்கள். There the youths have offered burnt offerings. அன்னைக்கு அவங்க ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. And they made a decision. என்ன தீர்மானம்? What is that? கர்த்தர் சொன்னபடியெல்லாம் நாங்கள் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம். All that the Lord had said will we do and be obedient. அதுதான் சரியான சர்வாங்க தகன பலியினுடைய அடையாளம். This is the sign of a proper burnt offering. அங்கே வாலிபர்கள் சர்வாங்க தகன பலி செலுத்தினார்கள். There the young men had offered burnt offering. சும்மா சர்வாங்க தகன பலினா ஒப்பு கொடுக்கிறதல்ல. கர்த்தாவே நீர் என்ன சொல்றீரோ இனிமேல் நான் அதை செய்வேன். The youths offered offering means, and this is not an ordinary burnt offering. What the Lord will say, we will do it. இன்றைக்கு நீங்க கர்த்தருடைய கரத்துல உங்களை ஒப்பு கொடுத்துட்டு நீங்க இஷ்டப்படி போனா அப்ப சர்வாங்க தகன பலி செலுத்துனதுல என்ன இல்ல, அர்த்தமே இல்ல. If you yield yourselves today and if you go according to your wish, then there's no use of offering that burnt offering. நீங்கள் சர்வாங்க தகன பலி செலுத்தினால் இனிமேல் அந்த உடன்படிக்கையின்படி உண்மையின்படி கர்த்தருடைய கட்டளையின்படி வாழ்வோம் என்று நீங்கள் உறுதிமொழி எடுத்து வாழ வேண்டும். If you should offer burnt offering, then you should have to take a decision that you will hereafter live such a life and live it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நான் இப்பொழுது சர்வாங்க தகன பலியை குறித்து உங்களுக்கு 3 காரியம் சொன்னேன்.
Now I have told you 3 things about the whole burnt offering. ஒன்று, அந்த சர்வாங்க தகன பலி செலுத்தும் பொழுது தேசத்துக்காக செய்த விண்ணப்பம் கேட்கப்பட்டது. Firstly, when the whole burnt offering is offered, the prayer for the land is being hearkened. இரண்டாவது, சர்வாங்க தகன பலி நீ செலுத்தி நீ காத்திருக்கும் பொழுது நான் உனக்கு செய்ய வேண்டியதை உனக்கு சொல்லுவேன் என்று கர்த்தர் சொன்னார். Secondly, when he offered the burnt offering and waited for the Lord, he said that I will show you what you have to do. மூன்றாவது, சர்வாங்க தகன பலி செலுத்தினால் நீ ஒரு தெய்வீக முடிவை, தீர்மானம், பிரதிஷ்டையை நீ பண்ண வேண்டும். Thirdly, if you have to make a burnt offering, then you have to make a consecration before the presence of the Lord. இதுல இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? What is the speciality of this? இந்த 3 வசனம் சொன்னனே, இந்த 3 வசனத்திலையும் சர்வாங்க தகன பலி மட்டும் செலுத்தல, சர்வாங்க தகன பலியும் அடுத்து சமாதான பலியும் சேர்த்தே செலுத்தினார்கள். In all the 3 verses that I have told you, they have offered burnt offerings along with peace offerings. அப்படினா என்ன அர்த்தம்? What is it so? சர்வாங்க தகன பலி எப்பொழுது உன்னை நீ சமர்ப்பிக்கிறாயோ அப்பொழுது நீ சமாதான புருஷனாகவும் மாறி இருக்க வேண்டும். When you have yielded yourself as a burnt offering, then you will become a man of peace. உன்னை நான் சரியா இருக்கேன்னு சொல்றதல்ல, நீ அடுத்து எல்லாரோடும் சமாதானமா இருக்க வேண்டும். Not to say that I am right on my part, but you have to be having peace with all. நீ சர்வாங்க தகன பலி மட்டும் செலுத்தி விடக்கூடாது, சர்வாங்க தகன பலியோடு நீ சமாதான பலியும் சேர்த்து செலுத்த வேண்டும். Not only offering burnt offerings, but along with it you should offer peace offerings too. ஆண்டவரை பார்க்க கண்ணை மூடினா கண்ணை திறந்தா அவரை பார்த்து விடுவாய் என்று நினைக்கிறாயா? Do you think that after closing your eyes and opening your eyes you can see the Lord? அப்படி அல்ல. It's not so. இறைவனை தரிசிக்க நீ சில பலிகளை செலுத்த வேண்டும். In order to see the Lord, you have to offer certain offerings. இந்த சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் இணைந்து செலுத்தப்பட வேண்டிய ஒரு அனுபவங்கள். The burnt offerings and the peace offerings are unitedly paid together. தேவனோடு சமாதானம். And the peace with God. மனிதனோடு சமாதானம். Peace with man. உனக்குள் சமாதானம். Peace within yourself. இந்த 3 கான்செப்ட் ரொம்ப முக்கியமானது. All the 3 concepts are very important. உனக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கணும். You have to have peace within yourself. உனக்குள்ள சமாதானம் போய்ட்டா நீ மனநிலை பாதிக்கப்பட்ட நிலவரத்துக்கு இல்லாவிட்டால் சூசைட் ஸ்பிரிட்ல நீ தாக்கப்படுவாய். If the peace within you is lost, then you will be the one affected mentally and you will go into suicide spirit. இரண்டாவது, நீ எல்லாரோடும் சமாதானமா இருக்கணும். Nextly, you should have peace with all. மாமனாரோ மாமியாரோ அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ அவிசுவாசியோ விசுவாசியோ ஊழியனோ யாவரோடும் நீ சமாதானமா இருக்க நாடு. May it be father-in-law, mother-in-law, sister or brother or father or mother or any believer, with all you should maintain your peace. அதுல யாரையும் நீங்க அவாய்ட் பண்ணவே கூடாது. You should not avoid anybody in this matter. அப்படி நீ அவாய்ட் பண்றேன்னா ஒரே ஒரு ஆள் சாத்தானா தான் இருக்கணும். If you should avoid, you should avoid only Satan. ஏன்னா அவனோட தான் நம்மால் ஒத்து போக முடியாது. Because only with him we cannot compromise. மற்றபடி நீ யாவரோடும் சமாதானமா இருந்து பழக வேண்டும். Other than this, with all you should maintain your peace. மூன்றாவது, thirdly, நீ தேவனோடு சமாதானமா இருக்க வேண்டும். You should have peace with God. உனக்கு அப்படி இருக்க முடியுமா? Can you be like that? ஆண்டவர் மேல கூட ஒரு சிலருக்கு துக்கம், கசப்பு, வைராக்கியம், ஆண்டவர் என் ஜெபத்தையே கேட்கல, பைபிளை தூக்கி தள்ளி வச்சிருவான். Some of them have their sorrow and their grief with the Lord, and they fight with the Lord and cast away the Bible also. ஆண்டவர் மேல பயங்கரமான துக்கம். They have a grievance with God. அப்படிதான் இன்னைக்கு அநேகர் இருக்காங்க. That is how many of them are found. நம்ம அப்படி இருக்க கூடாது. We should not be like that. யோனாட்ட கர்த்தர் பேசினார். Unto Jonah God spoke. அவன் சொன்னான், நீ எரிச்சலா இருப்பது நல்லதோ? Is it good that you should be angry like this? என்ன சொன்னா? What did he say? நான் சாகுற வரைக்கும் எரிச்சலா இருந்தா இப்ப உங்களுக்கு என்ன அப்படினா? Until my death, if I am full of anger, what is yours? இப்ப இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் மேல வருத்தங்க. And such people have their anger with God. நமக்கு ஆண்டவர் மேல வருத்தங்கள் இருக்கா? Do we have grievance with the Lord? ஜெபிச்சேன், பதில் இல்ல. I prayed, no answer. அப்படி அல்ல. It's not so. நீங்க அப்படிப்பட்ட சிந்தையே வரக்கூடாது. Such a thought should never come to you. நன்மையானதே கர்த்தர் எனக்கு தருவார். The Lord will give me everything good. அந்த தாட் தான் உங்களுக்கு இருக்கணுமே தவிர கிடைக்கலங்கிறது இல்ல. தேவன் எனக்கு தேவையானதை என்ன செய்வார்? நிச்சயம் தருவார். Only such a thought should come into you, because the Lord will grant what is needed for you. நீ எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. You should not be careful for anything. அப்படினால நீ சமாதானம் உள்ளவனாக இருக்க வேண்டும். Therefore you should be the one who is living with peace. சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் இணைந்து செலுத்தப்பட வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. There is a portion where the whole burnt offering and the peace offering should unitedly be offered. அடுத்து சமாதான பலியை தனியாய் செலுத்தக்கூடிய இடமும் இருக்கிறது. Nextly, there is also a part where the burnt offering is offered separately. கர்த்தரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டினா என் பிரசங்கத்துக்கு நீ செவி கொடு.
If you decide to see the Lord, then you hearken to this message. என்னுடைய பிரசங்கம்னா என்னுடைய பிரசங்கம் அல்ல, தேவனுடைய வார்த்தை. This is the word of the Lord, not my message. அடுத்ததாக என்ன சொல்லி இருக்கிறது? What is said next? இந்த சமாதான பலியை எப்படி செலுத்தினால் என்ன நடக்கும்? What will happen if you should offer in this peace offering? லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல Leviticus 19:5. இந்த சமாதான பலியை செலுத்திட்டா நீ மன உற்சாகமாய் செலுத்தணும். When you should offer this peace offerings, you should offer it for your own will. லேவியராகமம் 19:5ல நீங்கள் சமாதான பலியை கர்த்தருக்கு செலுத்தினால் அதை மன உற்சாகமாக செலுத்துங்கள். If you should offer a sacrifice of peace offerings unto the Lord, you shall offer it at your own will. ஒரு சில இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்கிறோம் பாருங்க, அங்க அவங்க சமாதானமா ஆகுறாங்க. In some places when we make compromise, are they making at peace? காம்ப்ரமைஸ் பண்ணும்போது யாராவது உற்சாகமா போய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தயவு செய்து மன்னிச்சிருங்க, ஐயோ நான் இனிமே நான் அப்படி பேசிருக்க கூடாது அப்படி நீ சொன்னீன்னா அதை எப்படி செலுத்துறேன்னு அர்த்தம்? அந்த சமாதான பலியை மனோ உற்சாகமாய் செலுத்துகிற, அதை விட்டுட்டு வேற வழி இல்ல கேட்க சொல்றாங்க அப்படின்னு நீ கேட்டு வந்தீங்கன்னா அது சமாதான பலி அல்ல. When we go for a compromise, if you should of your own will say, I have done this wrong and you pardon me, or if you ask anything of voluntarily, then it's not a peace offering. நீங்க யார்கிட்ட ஒப்புரவா இருக்கீங்களா? Have you compromised with anyone? யார்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? Have you asked forgiveness from anyone? யார்கிட்ட போய் தாழ்ந்து போய் இருக்கீங்களா? Have you gone and humbled yourself? யாராவது சொல்லி செஞ்சீங்களா இல்ல தேவன் சொல்லி செஞ்சீங்களா? Have you gone on anyone's instruction or the Lord has told you? வேற வழி இல்ல, ராபோஜனம் இன்னும் சில மணி நேரத்துல இருக்குன்னு எடுத்தீங்களா? No other go, the communion is in a few minutes and saying so, have you compromised? எதுக்காக நீங்க அந்த காம்ப்ரமைஸ பண்ணீங்க, சமாதானம் பண்ணீங்க? Or why did you make the compromise of peace? சமாதானம்ங்கிறது மனோ உற்சாகமாய் செலுத்த வேண்டிய ஒரு காணிக்கை. Peace is an offering which you should offer at your own will. உன்னுடைய புருஷனோடோ, with your husband, உன்னுடைய மனைவியோடோ, or with your wife, உன்னுடைய பிள்ளைகளோடோ, or with your children, உன்னுடைய பெற்றோர்களோடோ, with your parents, உன்னுடைய சகோதரரோடோ, or with your brethren, புற ஜாதியாரோடோ, or with the Gentiles, ஊழியர்களோடோ, or with the servants of God. யாரோடு நீ சமாதானம் பண்ணாலும் அது ஒரு காணிக்கை என்று விளங்கிக்கொள். With whomever you should make peace, it's an offering. எழுதி கூட வச்சுக்கங்க. You can write and keep it. சமாதான பலி என்று சொல்லுகிறது ஒரு காணிக்கை. Peace offering is an offering. நீ ஒருத்தன் போய் காம்ப்ரமைஸ் ஆகுற, உன்னை தாழ்த்துற அப்படின்னா நீ இன்னைக்கு என்ன செய்யறன்னு அர்த்தம்? என்ன செய்றீங்க? இன்னைக்கு ஒரு சமாதான காணிக்கையை செலுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். If you are making a peace with anybody or humbling yourself with a compromising, then you are making a peace offering. அந்த காணிக்கையை அழுதுகிட்டே நீங்க செலுத்த கூடாது. You should not with tears offer that peace offering. இல்ல கிச்சன்ல போய் நின்னுக்கிட்டு பாத்திரத்துல பேசிட்டு மன்னிச்சிருங்க அப்படிமாங்க, அங்க ஆளு வந்து பெட்ரூம்ல இருப்பான். They will go to the kitchen and talk with the vessels and say forgive. That person will be in the bedroom. இல்ல நேருக்கு நேர் வச்சு மன்னிப்பு கேளுங்கன்னா கூட தரையை பார்த்துட்டு மன்னிப்பு கேக்குறது. Or even if you are asked to ask forgiveness face to face, they look into the floor and say ask for forgiveness. சமாதான பலி என்பது ஒரு காணிக்கை. Peace offering is an offering. அத நீ எப்படி செலுத்தணும்? How do you offer it? அது எப்படி செலுத்தணும்? How is it offered? லேவியராகமம் 19:5 படி என்ன எப்படி செலுத்தணும்? சமாதான பலியை நீ செலுத்தினால் மனோ உற்சாகமாய் செலுத்து. According to Leviticus 19:5, if you should offer a peace offering, you offer it of your own will. உனக்குள்ளேயே ஒரு சரியான சமாதானம் வந்து உற்சாகமாய் நீ செலுத்த நீ கடமைப்பட்டிருக்கிறாய். You should have a right peace within yourself and should offer it at your own will. அப்படி இல்லாத பட்சத்துல யாரையாவது வச்சு நீங்க கேளுங்க, ஏங்க கேளுங்க, சொல்லு மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லு சொல்லு சரி மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொன்னா அது வேஸ்ட். அதுல அது காணிக்கை அல்ல. If it is not so, if you are forced to ask forgiveness and you ask for forgiveness and you are forgiven, it's not an offering. அதுக்கு தான் வேற இன்னொரு காரியம் சொல்லுகிறது. That is what the word of God says, something else. லேவியராகமம் 22:21 பார்க்கும் பொழுது Leviticus 22:21, ஒருவன் உற்சாகமாக சமாதான பலி செலுத்துவானானால், if one should offer a sacrifice of peace offerings, அது அங்கீகரிக்கப்படும்படி, that it should be accepted, ஒரு பழுதும் இல்லாமல் உத்தமமாய் இருக்க வேண்டும். There should be no blemish in it. அப்படின்னா என்ன அர்த்தம்? If it is so, சமாதானம் பண்ணிட்டு வந்துட்ட பிறகு மறுபடி துக்கம், கசப்பு, கண்ணீர், அழுகை, வேதனை என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. Those who are coming into this peace offering, they should no more have tears or sorrow or grief with anyone. அப்பொழுதுதான் இந்த சமாதான பலி, அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படும். Only then this peace offering will be accepted. சமாதான பலி செலுத்திட்டு நீ திரும்பி வந்துட்டு அது சரியில்லை இது சரியில்லை நீ சொல்லவே கூடாது. If you offer a peace offering and come after that and you say this is not wrong and that is not right, it's not possible. ஏன்னா அது ஒரு காணிக்கை, அதை செலுத்திட்ட அது பிறகு காணிக்கையை பத்தி நீ என்ன செய்ய கூடாது, நலம் போல ஒன்று என்ன செய்ய கூடாது,
பேசவே கூடாது. Because it's an offering, you have offered it, you should not speak anything good or bad for it. நீங்க அப்படி ஏதாவது சமாதான பலி செலுத்திட்டு உங்களால சமாதானமா வந்திருக்க முடியுதா? Have you offered this peace offering and come back in peace? கரெக்ட்டா நீங்க சமாதான பலி செலுத்தணும். You should offer it rightly. சமாதான பலியை நீங்க சரியா செலுத்தணும். You should offer this peace offering right manner. அதுல பழுதே இருக்க கூடாது. There should be no blemish at all. ஒரு சிலர் எப்படி சமாதானம் ஆவாங்க தெரியுமா? You know how some of them will be in peace? நான் ஏதாவது உனக்கு செஞ்சிருந்தா மன்னிச்சுக்கோ. If I have done anything to you, you forgive me. செய்து இருந்தால். If I have done anything. அந்த ஸ்டேட்மென்ட்ல அர்த்தம் என்ன? What is the meaning of it? செய்து இருந்தால். அப்ப நான் என்ன செய்யல, ஒண்ணுமே உனக்கு செய்யல. அப்ப பண்ணதெல்லாம் என்ன அக்கவுண்ட்ல போய் சேருது போதுன்னு தெரியலையே. If it is so, what all you have done, in what account it will go to? ஒரு சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? Some of them what will they do? பர்టిక్యులர் ஆள்கிட்ட சுத்தி விட்டுல கேட்க மாட்டாங்க. எழும்பி நின்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யாருக்காவது என் மேல் வருத்தம் இருந்தால் மன்னித்துக் கொள்ளவும். அது முழு பூசணிக்கா வெனிஞ்சிருது. அப்படியே சோத்துக்குள்ள முறைக்கிறதுக்கு ட்ரை பண்றான். அது எப்படி முடியும்? Some of them will not ask forgiveness face to face, but in the midst of the congregation they will get up and ask, if I have done wrong to anyone, you forgive me. நீ தேவனுடைய சமூகத்தில் காணிக்கை செலுத்த வந்து, you coming to the presence of God to offer a sacrifice, உன் பேரில் ஒருவனுக்கு குறை உண்டு என்று நீ கண்டால், if you have anybody who is ill feeling with you, உன் காணிக்கையை அங்கே வைத்துவிட்டு சம்பந்தப்பட்ட ஆளிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. You place your offering there, you go and ask for forgiveness and then come back and offer your offering. எந்த பெந்தேகோஸ்தே சபையிலாவது, எந்த பேர் கிறிஸ்தவ சபையிலாவது, எந்த சபையிலாவது இப்படி செய்யற விசுவாசி இருக்கிறானா? Is there a believer in any Pentecostal church or any Christian denomination who is doing like this? யார்ட்ட பிரச்சனை இருந்தாலும் இவங்க செலுத்த வேண்டிய காணிக்கையை செலுத்திட்டு மனசாட்சியை சுத்தமா இருக்கிறது போல பாத்திரத்தை வெளியே கழுவிட்டு போயிடுறானே தவிர உள்ள என்ன செய்யுது? அது வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை. உள்ள என்ன இருக்கு? ஒரு பெரிய தொண்டையெல்லாம் எப்படிப்பட்டது? திறக்கப்பட்ட பிரேத குழி. Whatever it is with him, he does not offer like this, but with all the bitterness within him, he is offering sacrifices. He is like a painted sepulcher outside, but he is an open sepulcher within him. இன்னைக்கு இந்த பைபிள் ஸ்டடி முடிஞ்சு 100 ரூபாய் காணிக்கை கொடுக்க போறியா? 100 ரூபாய் காணிக்கை கொடுக்கிறதுக்கு முன்னால உலகத்துல ஒருத்தண்டே உனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சுத்தமான சாட்சியை பெற்றுட்டு நீ என்ன செய்ய? காணிக்கை செலுத்து. After the Bible study, if you are going to offer 100 rupees as an offering, then you should, with a pure conscience, that you have no revenge against anyone, and you should offer it like that. இருக்கிற எல்லார்ட்டையும் கசப்பையும் வைராக்கியம் வச்சிட்டு நீ கொடுக்கிற காணிக்கைகள் அங்கீகரிக்கப்படாத காணிக்கைகள். Which all the bitterness and grief with the others, if you offer, then those offerings are not accepted. நான் சொல்ற சத்தியம் சரின்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இதான் உண்மை. ஆனா நீங்க அதை எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்கன்னு கர்த்தருக்கும் உங்களுக்கு தான் தெரியும். This is the truth, and God knows how many of you would follow it. மாசம் காணிக்கை தசமபாகம் கொடுக்கும் போது, இல்ல வாரம் காணிக்கை செலுத்தும் போது, இல்ல வீட்டுக்கோ உற்சாகமா என்ன காணிக்கையோ நீ செலுத்தும் போது, 10 ரூபாயோ 1000 ரூபாயோ லட்சம் ரூபாயோ கோடி ரூபாயோ அது எதை செலுத்த போனாலும் நீ காம்ப்ரமைஸ் எல்லாத்தையும் சமானமாயிட்டு நீ வச்சாதான் அதை தேவன் தொடுவார். இல்லாவிட்டால் ஊழியக்காரன் தொடுவான், தேவன் தொடமாட்டார். Every tithe and offering which you offer to the Lord, with all the peace only, if you should offer, the Lord will accept it, or the worker might accept it, but the Lord will not accept it at all. அதுல ஒரு பழுதில்லாமல் உத்தமமா இருக்க வேண்டும். There should not be blemish in it. சமாதான பலியை ஒருவன் செலுத்தினானால் அது எப்படி இருக்கணும்? பழுதில்லாமல் உத்தமமா இருக்க வேண்டும். If they should offer an offering of peace offerings, it should be without blemish and it should be perfect. நம்மில் எத்தனை பேர் அப்படிப்பட்ட காணிக்கைகளை செலுத்துகிறோம்? How many of us are offering such offerings? நம்மில் எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட வெளிப்படுத்தல் இருக்கிறது? How many of us have that tendency in us? நீ வச்சிட்டு போயிட்டு காணிக்கை போய் செலுத்தி கிளியர் பண்ணிட்டு வந்து செலுத்த ஒண்ணும் எதுவுமே கெட்டு போல. You place the offering, you go clear yourself and then come and offer. நீ கர்த்தருடைய சந்நிதியிலே சமாதான பலியை செலுத்தினால், if you should offer a peace offerings in the presence of the Lord, கர்த்தர் உனக்குள்ளே ராஜாவாய் வீற்றிருப்பார். The Lord will judge you as a king. உனக்குள்ள மெய்யான சந்தோஷம் உண்டா? And there will be a perfect happiness in you. நீ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வந்தேன்னா உனக்கு நிம்மதி இருக்கும். பரவாயில்ல, ஸ்தோத்திரம் நல்லது. பெரிய பிரச்சனை பாரா நெஞ்சிருச்சே, என்ன விட்டு நீங்கச்சு. நீ சமாதானம் பண்ணிட்டு வந்து வேற வழி இல்லாம போச்சே, இப்படி ஆகி போச்சே, போய் மன்னிப்பு இவள்கிட்ட போய் கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, இப்படியே நீ சொல்லிட்டு போனீங்கன்னா அப்ப அதுல சமாதான பலி செலுத்தினதுல என்ன இல்ல? பிரயோஜனமே இல்ல. If you offer the peace offering and come back, then there will be a great rest that you are delivered of it. If you come back with the pain and say that you have asked for forgiveness from such a person, there's no use at all. முதலாம் சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1 Samuel chapter 11 15ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, verse 15, கர்த்தருடைய சந்நிதியிலே சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினார்கள்.
they appointed Saul as king in the presence of the Lord. அங்கே கர்த்தருடைய சந்நிதியிலே சமாதான பலிகளை அவர்கள் செலுத்தினார்கள். There in the presence of the Lord they offered peace offerings. அங்கே என்ன நடந்தது? What happened? அங்கே சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள். The Saul and all the people of Israel were full of joy. அப்படினா இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? சமாதான பலி செலுத்தினா உனக்கு கிடைக்க வேண்டியது என்னது? மிகவும் சந்தோஷம். A great joy will come to you when you offer peace offerings. நீங்க சமாதான பலியை செலுத்தி பாருங்க, துக்கமே இருக்காது. When you offer peace offering you will never be with grief. நீங்க இதுவரைக்கும் வாழ்க்கையில காம்ப்ரமைஸ் ஆயிருப்பீங்க. காம்ப்ரமைஸ் ஆன பிறகு எப்பமாவது நீங்க துக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய பலி சரியில்லைன்னு அர்த்தம். After compromising, if you are with grief, then your offering is not proper. ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம இந்த விஷயத்துல. You should be very careful in this matter. உனக்கு சமாதானம் பண்ண உடனே பரவாயில்ல, நான் ஒப்புரவாயிட்டேன், கர்த்தருடைய வசனத்தை நிறைவேற்றிட்டேன், பரவாயில்ல, எப்படியோ கர்த்தர் எனக்கு இந்த கிருபை தந்தார் அப்படி நீ சந்தோஷமா போகணும். ஓச்சேன்னு சொல்லிட்டு நம்மளை இப்படி கேட்க வச்சுட்டாங்களே, ஒப்புரவாக வச்சுட்டாங்களே, மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்களே, அவங்க செஞ்சதெல்லாம் விட்டுட்டாங்களே, என்னைய போய் கேளுன்னு சொல்லிட்டாங்களே, அப்படிலாம் சொல்லக்கூடாது. பரவாயில்ல, எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, நான் ஒப்புரவாயிட்டேன், நீ சந்தோஷமா போகணும். After making peace, if you should not say that they have forced me to ask for forgiveness, because in spite of them doing wrong, but you should think that you have got a chance to ask for forgiveness and go. நாலாவது பலி என்ன பலி செலுத்த வேண்டும்? Fourth offering, what should we offer? போஜன பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It's meat offering. இது தேவ சித்தத்தை காண்பிக்கிறது. This shows the will of God. தேவ சித்தம் என்பதை முதலாவது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். You should first understand what the will of God is. உங்களை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து, இனிமே உங்களுடைய வாழ்க்கை குறித்து தேவ சித்தம் என்னங்கறத உட்கார்ந்து கேளு, முழங்கால போடு. You sit down and be on your knees and ask what's the will of God concerning you and your children. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? Lord, what I should do? நீங்க என் வாழ்க்கையில என்ன செய்ய போறீங்க? What are you going to do in my life? இது ரெண்டும் எனக்கு சொல்லுங்க. You should tell me both these things. நான் செய்ய வேண்டியதை எனக்கு சொல்லுங்க, நீங்க என்ன செய்ய போறீங்கங்கறத எனக்கு சொல்லுங்க. Tell me what I should do and what you are going to do in my life. அந்த தேவ சித்தம் என்ன? What is the will of God? ஆண்டவர் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே 31ஆம் அதிகாரத்திலே 31ஆம் வசனத்திலே அவங்க போஜனம் கொள்ளும்படியாக சந்தைக்கு போயிருந்தார்கள். In John's Gospel 4th chapter verse 37 we see that they have gone to 31 we see that they were for having a strife for eating. அவங்க போய் வாங்கிட்டு வந்தபோது இயேசு சொன்னாங்க, ஆண்டவரே, நாங்க போஜனம் கொண்டு வந்துட்டோம், சாப்பிடலாமேன்னு கேட்டாங்க. And when they went they said, Lord, we have asked for meals, you have to eat. அவர் சொன்னாரு, எனக்கு வேறு ஒரு போஜனம் காத்திருக்கிறதுன்னு சொன்னார். He said that I have got another meat. 34ஆம் வசனத்திலே என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு ஆகாரமாய் இருக்கிறது. In verse 34 he said, my meat is to do the will of the Father. அப்ப போஜன பலி என்பது தேவ சித்தத்தை காண்பிக்கிறது. Therefore the meat offering shows the will of God. இந்த தேவ சித்தம் செய்தா என்ன நடக்கும்? What will happen if you do the will of God? தேவ சித்தம் செய்தா அதிசயம் நடக்கும். And there will be miracles which take place at the meat offering. உன் வாழ்க்கையில மிராக்கிள் நடக்கணும்னு நீ ஆசைப்பட்டினா தேவ சித்தம் என்னங்கறத பார்த்து அதை செஞ்சிரு. If there should miracles take place in your life, you do what the will of God is. வாழ்க்கையில அதிசயம் நடக்கணும், கர்த்தரை தரிசிக்கணும், கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும்னு நீ ஆசைப்பட்டினா நீ தேவ சித்தம் செய்து பழகு. For miracles to take place, to see God and the glory of the Lord, then you have to do the will of God. நியாயாதிபதிகள் Judges 13ஆம் அதிகாரம் chapter 13 19ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, verse 19 மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். Manoah went and took a kid and a meat offering and offered it unto the Lord on the rock. அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. And there was a wonder which took place when Manoah and his wife looked on. அப்படின்னா என்ன அர்த்தம்? What happened? What போஜன பலியை நீ செலுத்தினா உன் வாழ்க்கையில, ஊழியத்திலே, உன்னுடைய பிள்ளைகள் மத்தியிலே, உன்னுடைய எல்லா பகுதியிலும் அதிசயம் விளங்கும். If you should offer a meat offering, then in the midst of you and your children, in the midst of all the people, there will be miracles. வாழ்க்கையில மிராக்கிள் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? Do you want miracles to take place in your life? உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? Do you want wonders to take place in your life? நிச்சயமா நடக்கும். நீ தேவ சித்தம் செய்தா அதிசயம் விளங்கும். If you do the will of God, then there will be miracles. இந்த காரியத்தை அந்த ஜனங்கள் செய்தார்கள். These things those people had done. நன்மையும் பிரியுமான தேவ சித்தம் என்ன என்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். You should search out and see what the will of God is concerning you. பரிசுத்தமாய் ஜீவிப்பதே உங்களை குறித்த தேவனுடைய சித்தம். The will of God in you is to live a sanctified life. லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் Leviticus chapter 9 22 23 பார்க்கும் பொழுது, verses 22 and 23 ஆரோன் இந்த பலிகளை செலுத்தி பலிபீடத்திலிருந்து இறங்கி வந்தான். Aaron offered all these offerings and came down from the altar. அப்பொழுது எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கையில் சகல ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய மகிமை காணப்பட்டது. As all the people were beholding, the glory of the Lord appeared unto them. எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாத்தீங்களா? See what a beautiful words are these. கர்த்தர் உனக்கு தரிசனம் ஆகணும்னா 4 காரியம் செய்யணும்னு கர்த்தர் சொன்னார். அப்படி செஞ்சா உனக்கு காணப்படும்னு சொன்னார். அந்த ஜனங்கள் செய்த பொழுது கர்த்தருடைய மகிமை சகல
ஜனங்களுக்கும் காணப்பட்டது. The Lord said that if you should see the Lord, then you should offer all these offerings, and when they had done this, the glory of the Lord appeared to them. இன்றைக்கு எத்தனை பேர் கர்த்தருடைய மகிமையை காண விரும்புகிறீர்கள்? Today how many of you decide to see the glory of God? இந்த கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும்ங்கற ஒரு ஆசை ஜனங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருந்துட்டே இருந்துச்சு. The desire to see the glory of the Lord was always in the heart of people. ஏன் தெரியுமா? What is the meaning? மோசே நான் கர்த்தருடைய மகிமையை பார்த்தேன்னு ஒரு ட்ரிப் சொல்லியிருந்தான். Because Moses once said that he had seen the glory of God. இப்ப பரலோகத்துக்கு யோவான் போயிட்டு வந்தாருன்னு எழுதி வச்சிட்டாரு. அதனால நம்ம இப்ப என்ன சொல்றோம்? எப்படியாவது அந்த பரலோகத்தை பார்க்கணும், எனக்கு ஒரு ட்ரிப் காட்டுங்களேன் அப்படி எல்லாம் கேக்குறோமே. Now Saint John has gone to heaven and has written, and therefore we ask the Lord, Lord, you had to once show me the heaven. அப்ப கர்த்தருடைய மகிமையை மோசே பார்த்தான் என்று சொன்ன உடனே அந்த ஜனங்களுக்கு நாம ஏன் பார்க்க முடியல, நாமளும் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. When Moses said that he has seen the glory of the Lord, then the people had a desire, why we are not able to see, we should see the glory. இப்ப நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிட்டேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த ஆசை வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. Thus far I have preached, and I do not know how many of you have the desire to see the glory. கர்த்தரை தரிசிக்க வேண்டும். That you might see the Lord. நாளைக்கு அல்ல. Not tomorrow. இன்றைக்கு நீ இதை செலுத்தினால் இன்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனம் ஆவார். For it said today the Lord will appear unto you. வீட்ல போய் உட்கார்ந்து You going sit in your house. ஆண்டவருடைய சமூகத்துல பாவ நிவர்த்தி செய்து and you offer your sin atonement for sin. சர்வ அங்கத்தையும் தகன பலியாக ஒப்பு கொடுத்து and offer your whole body as a burnt offering. எல்லாத்தையும் ஒப்புரவாகி and you have compromised with all. நீ கடைசில தேவசித்த என்னங்கறத நீ இன்னைக்கு செயல்படுத்த ஒப்பு கொடுத்தால் and if you offer yourself to do the will of God. இன்னைக்கு நைட்டே கர்த்தர் மகனே மகளேன்னு உன்கிட்ட பேசிடுவார். This night itself the Lord will speak to you as my son and my daughter. சொப்பனத்திலேயோ தரிசனத்திலேயோ அபிஷேகத்திலேயோ ஆவியிலேயோ முகமுகமாகவோ பிரத்யட்சமாகவோ கர்த்தர் இன்றைக்கு உனக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிப்பார். He will speak to you and appear to you in a vision or a dream or a face to face or in an anointing. என்ன நடந்தது? What happened? மோசே சொன்னானா இன்னைக்கு கர்த்தருடைய மகிமையை ஆசைப்பட்டேன், கர்த்தர் எனக்கு அதை காண்பிச்சாரு. and Moses said that I desired to behold the glory of the Lord, and the Lord revealed to me. யாத்ராகமம் 33 அதிகாரத்துல Exodus chapter 33. அவன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம், உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும். He said, Lord, I do not want anything but I want to see thy glory. 33:18 உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று சொன்னான். In 33:18 we see that he is asking the Lord to show his glory. அப்ப கர்த்தர் அவனுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? Then what the Lord said? நீ என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு. I have a place near me. அங்கே கன்மலையிலே வந்து நில்லு. There you come upon the rock and stand. என்னுடைய மகிமை உனக்கு கிராஸ் பண்ணி போகும். and I will pass my glory by thee. அந்த கன்மலையின் வெடிப்பில நான் உன்னை மூடுவேன். and I will put thee in the cliff to the rock and cover thee. அப்பொழுது நீ என்னை காண ஒரு வாய்ப்பு உண்டு. and then you can see me. அந்த மகிமையை நீ பார்க்கலாம். You can see that glory. அப்படினா என்ன அர்த்தம்? If it is so, what's the meaning? இந்த கன்மலை எதை காண்பிக்கிறது? What does this cliff of the rock show? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. It shows the Lord Jesus Christ. இந்த கன்மலை வெடிப்பு எதை காண்பிக்கிறது? What does the cliff on the rock show? அவருடைய தழும்புகளால் உருவாக்கப்பட்ட சபையை காண்பிக்கிறது. This shows the church which is formed by his stripes. இந்த சபைக்குள்ள இருந்தால்தான் ஒரு மனிதன் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும் என்று விளங்கிக் கொள்ளலாம். Only when you are in this church you can see the glory of the Lord. இதை தான் உன்னத பாட்டில் சொல்லி இருக்கிறது, கன்மலையின் வெடிப்புகளில் தங்குகிற என் புறாவே. In Songs of Solomon it is said, my dove which abideth in the cleft of the rock. கன்மலையின் வெடிப்புகள்ல அந்த புறா தங்குகிறது. That dove is abiding in the cleft of the rock. ஆனபடியால் அந்த புறாவுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. Therefore this dove is getting such an opportunity. உன்னத பாட்டு 2 அதிகாரம் 14 வசனத்துல இந்த வார்த்தை உண்டு. Songs of Solomon 2:14 this is said. அப்படியானால் இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? Therefore what do we understand from this? இந்த பலிகளை செலுத்துகிறது மாத்திரமல்ல, கன்மலை வெடிப்பில் இருந்தால் இயேசு வெளிப்படும் பொழுது அவரை நாம் முகமுகமாய் பார்க்கலாம். Not only offering the sacrifices, if we should be abide in the cleft of the rock, then we can see the Lord Jesus when he appears face to face. அன்றைக்கு மோசேக்கு மகிமை காணப்பட்டது. That day the glory appeared to Moses. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய மகிமை காணப்பட்டது. The children of Israel saw the glory of God. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அப்படி அல்ல. நாம் இந்த காரியங்களை செய்யும் பொழுது தேவனை நாம் முகமுகமாய் பார்க்கலாம். But in the New Testament when we do such things we can see the Lord face to face. இன்னும் சீக்கிரமாக தம்முடைய சபைக்காக அவர் வெளிப்பட போகிறார். Very soon he will appear for his church. இந்த மாலை வேளையிலே உங்களில் எத்தனை பேருக்கு கர்த்தருடைய மகிமையை காண ஆசை? This evening how many of you decide to see the glory of God? நாங்க ஆண்டவரை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும் அப்படிலாம் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க இந்த பிராக்டீஸ் பண்ணி பாருங்க. If you decide to see the Lord or see Jesus, you practice these things. எல்லாரும் கண்களை மூடுவோம். All of us close our eyes. இன்றையிலிருந்து இதை நீங்க எத்தனை நாளைக்குள்ள நீங்க ட்ரையல் பண்ணி சக்சஸ் பண்ணி பாக்குறீங்களோ அன்னைக்கு கர்த்தர் நிச்சயமா உனக்கு தரிசனம் கொடுத்துருவார். From today, in how many days you try these things and you succeed, then the Lord will appear his glory. இன்னைக்கே நீ இதை செஞ்சிட்டேன்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ள கர்த்தர் 12 மணிக்குள்ள உன்னோடு இடைப்படுவார். Within the 12 o'clock this night he will intervene with you. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்களா? Do you believe in it? விசுவாசிக்கிறவங்க கண்களை மூடி முழங்கால்
முழங்கால் படியிடுவோம். All those who believe, you close your eyes and you kneel down. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக பாவ நிவாரண பலி செலுத்த வாஞ்சிக்கிறேன். Lord, I desire to offer sin offering before thee. எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? How many of you say so? கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக நான் சர்வாங்க தகன பலி செலுத்த வாஞ்சிக்கிறேன். Lord, I desire to offer burnt offering before thee. நான் உமக்கு முன்பாக சமாதான பலி செலுத்த வாஞ்சிக்கிறேன். I desire to offer peace offerings before thee. நான் போஜன பலி செலுத்த விரும்புகிறேன். I desire to offer meat offering. அப்படி நீங்க ஒப்பு கொடுத்து பழகி பாருங்க, in daily நீங்க கர்த்தரை தரிசிக்கலாம். When you practice like this, yielding yourself, then you can every day see the Lord. காலையிலே உம்முடைய சாயலால் நான் திருப்தியாவேன் என்று ஒரு மனிதன் சொல்லுகிறான். One man of God says that you fill me with your glory every morning. இந்த வசனத்தை கேட்ட பின்பு எத்தனை பேருக்கு கர்த்தரை பார்க்கணும்னு ஆசை வந்திருக்கு? How many of you desire to see the face of the Lord? இரண்டாம் வருகையில தான் அவரை பார்க்க முடியும்னு நினைச்சோம். ஆனா பைபிள்ல சொல்லிருக்கு இப்பமே பார்க்கலாம்னு சொல்லிருக்கு. அப்ப நான் இன்னைக்கு பார்க்கணும் அப்படின்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? In the second coming you will see the Lord, but how many of you decide to see the Lord today? இதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்ல, நீ உன்னை தாழ்த்தினால் போதுமானது. It's not very difficult. If you humble yourself, it's sufficient. இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் கர்த்தரை பார்க்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால், நீ இன்றைக்கு உன்னை தாழ்த்தி இந்த வசனங்களுக்கு சமர்ப்பித்தால், இன்றே வேத வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தர் உனக்கு தரிசனம் ஆவார். Whoever it is who decide to see the Lord under the basis of this verse, if you yield yourself, the Lord will appear to you today. இன்றே தேவனுடைய மகிமை உனக்கு காணும். He will show you his glory today. சில நிமிடங்கள் ஒப்பு கொடுக்கலாமா? Shall we surrender ourselves for some time? கர்த்தருடைய பாதத்தில் நம்மை சமர்ப்பிப்போம். Let us yield ourselves to the hands of the Lord. கர்த்தாவே, என்னை ஒரு பலிபீடமாய் ஒப்பு கொடுக்கிறேன். பாவ நிவர்த்தி தினமும் நிறைவேறட்டும். Lord, as an altar, I offer myself into your hands. என்னுடைய சர்வ அங்கத்தையும் பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். I offer all my parts of the body into your hands. யாவரோடு சமாதானமா இருக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். I yield myself to be at peace with all. என் வாழ்விலே சுய சித்தம் அல்ல, தேவ சித்தத்தையே நிறைவேற்ற வாஞ்சிக்கிறேன். Not my own will, but the will of God I desire to do. நான் உம்மை பார்க்க ஆசைப்படுகிறேன். I desire to see you, Lord. நான் உம்மை தரிசிக்க ஆசைப்படுகிறேன். I want to see you, God. உம்முடைய மகிமையை கண்டு உம்முடைய மகிமையோடு இணைய வாஞ்சிக்கிறேன். I want to unite myself in your ways. தேவரீர் எனக்கு உதவி செய்யும். Lord, help me. Hallelujah, 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 hallelujah. Amen, amen, hallelujah. இந்த வசனத்தை நம்ம பிராக்டிஸ் பண்ணி பாப்போமா? நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போறீங்க, ஜெபம் முடிச்சு இன்னைக்கு நைட்லுக்குள்ள நீங்க தரிசிக்கிறீங்களா? அடுத்த வாரம் பைபிள் ஸ்டடியில இந்த ஒரு கொஸ்டின் மாதிரி வச்சுக்கலாம். 7 நாள் டைம். உங்கள எத்தனை பேர் இதை தைரியமா சொல்ல முடியும்? நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு நைட்டே உன்கிட்ட பேசுறார். அதுல அழகா வசனம் சொல்லுது, இன்று உங்களுக்கு அவர் என்னைக்கு இல்ல என்கிட்ட ப்ராப்ளம் உள்ள எல்லாம் தூரத்துல இருக்கா, நான் இன்னைக்கு கிளியர் பண்ண முடியாதுல்ல அப்படிங்கிறீங்களா? சரி, நாளைக்கு இப்பதான் செல் இருக்க, உடனே பேசிடு. 9 மணிக்குள்ள பேசி முடிச்சிரு. எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் ஆயிடுங்க. சரியா? நைட்லயே உட்கார்ந்து சர்வாங்க தகன பலி செலுத்திருங்க. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஒன்று, தேவ சத்தம் கேட்கும், இல்ல தேவனுடைய தரிசனம் கிடைக்கும், இல்ல ஒரு சரியான ஒரு வழிநடத்தல், ஒரு அபிஷேகம் உன் மேல இறங்கும், பரலோக தரிசனம் கிடைக்கும். ஆமென். சிலுவை காட்சி உனக்கு கிடைக்கும். கர்த்தாவே, எனக்கு அந்த அனுபவம் வேணும், என்னை சமர்ப்பிக்கிறேன் என்று எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாம். உம்முடைய மகிமையை காண வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த வாஞ்சை உன்னுடைய இருதயத்தில் பதியட்டும். இயேசுவே, உம்மை பார்க்க வேண்டும். இயேசுவே, இன்றைக்கே உம்மை நான் பார்க்க வேண்டும். இன்றைக்கே உம்முடைய மகிமையை நான் காண வேண்டும். உம்முடைய மகிமையை நான் காண வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை பார்க்க நான் ஆசிக்கிறேன். உம்முடைய திருமுகத்தை பார்க்க ஆசைப்படுகிறேன். ஆமென். கர்த்தரை தரிசிக்க, கர்த்தருடைய மகிமையை காண தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமா நமக்கு சொல்லிக் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
நாம் அதற்கு என்ன பலிகள் செலுத்த வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவங்களை பெற்று அவர் வரும் பொழுது அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாட்களில் அவரை தரிசிப்பது மாத்திரமல்ல, மகிமையிலே அவரை சந்திக்க எல்லாருக்கும் உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.